ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இதை அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீமியோட 360 டிகிரி ரொட்டேட்டபிள் நிப்பிள் அண்ட் பாட்டில் கிளென்சிங் ப்ரஷ். இது வந்து 100% சிலிக்கான்றதுனால நம்ம பாட்டிலில் எந்த ஸ்க்ராட்சுமே விழாது. பேபிஸோட ஃபீடிங் பாட்டிலில் ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா அதனால் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது சிலிக்கான் ப்ரஷ் வச்சு நம்ம வாஷ் பண்ணும்போது க்ளீனாகவும் ஆகும், எந்த ஸ்க்ராச்சஸுமே விழாது, ரொம்பவே சேஃபானது. மற்ற பிளாஸ்டிக் ப்ரஷஸ் யூஸ் பண்ணும்போது அதை நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ண முடியாது, அதனால் அதை பாக்டீரியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு பாய்லிங் வாட்டரில் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த நிப்பிள் வாஷ் பண்ணுற ப்ரஷ்ஷையும் வந்து நம்ம ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு திருப்பியும் ஃபிட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் ஃபீடிங் பாட்டிலில் கிளென்சிங் லிக்விட் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா 360 டிகிரி அதுவே ரொட்டேட் ஆகும். நம்ம கை வச்சு ரொட்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் நூக் அண்ட் கார்னர் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டிலை வாஷ் பண்ணிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா பாட்டில் ரொம்பவே க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கும். இந்த மாதிரி நிப்பிள் ப்ரஷ் வச்சு நிப்பிள் க்ளீன் பண்ணிட்டு பாட்டிலை ஸ்டெர்லைஸ் பண்ணிங்கன்னா பாட்டில் இருக்க எல்லா பாக்டீரியாவும் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ்ஷை தனியாக ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணுங்கள். பாய்.